அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் விளக்கேற்றிய உடனே மாலை 6 மணிக்கு மேலே செய்யக்கூடாத சில தவறுகளை பற்றி பார்க்கலாம். காலை மாலை 2 வேளையுமே விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடுறது வழக்கமாக வச்சுருப்போம். மாலை நேரத்தில் விளக்கேற்றிட்ட பிறகு மகிழ்ச்சியற்ற வாழ்வு, பண தட்டுப்பாடுன்னு இத்தனை பிரச்சனைகள் வரும். அது என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். 6 மணிக்கு மேலே விளக்கேற்றிய பிறகு யாராவது உங்ககிட்ட வந்து பணம் கேட்டால் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பணம் அந்த விளக்கேற்றியவுடன் நம்ம கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வெளியில் போயிடுவாங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து பால், தயிர் உங்ககிட்ட கேட்டால் அதையும் கொடுக்காதீங்க. பால், தயிர் மகாலட்சுமியும் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பால், தயிர் நம்ம வீட்டில் இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயாரும் சந்திர பகவானும் நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க. 3வது விஷயம், 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சிட்ட பிறகு, அதாவது விளக்கு ஏற்றிய பிறகு துளசி செடியிலிருந்து துளசி இலைகளை வந்து பறிக்கக்கூடாது. அது தவறான விஷயம். அப்படி நம்ம பறிச்சா நம்ம வீட்டில் பணம் தங்காது. 4வது விஷயம், விளக்கு ஏற்றியவுடன் நம்ம வந்து தலை சீவுறதோ, இல்லை வீடு கூட்டுறதோ, இல்லை நகம் வெட்டுறதோ இந்த விஷயத்த மறந்தும் கூட செஞ்சிடாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாருமே கோச்சிக்கிட்டு வெளியில் போயிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், ஆரோக்கியமற்ற வாழ்வு, உடல்நிலை பாதிப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். அதனால் இந்த மாதிரி தவறுகள் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் செய்யாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.